ஹாய் guys, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்கள் வந்து மொட்டை மாடிக்கு போல் இங்கேயே வச்சுட்டு போகிறோம் பொங்கலை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து பச்சரிசி சக்கரை பொங்கலுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து வெண்பொங்கலுக்கு எடுத்துக்க போகிறோம். ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒன்றா கொஞ்சம் சிறுபருப்பும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்க போகிறோம். இது வெறும் பொங்கல் மட்டும். ஒரு புடி சிறுபருப்பு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கடலைப்பருப்பு. நம்ம நடுவில் கடிக்கும் போது கடல் பருப்பு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சிறுபருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே போட்டுருக்கோம். இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம், அது கூட ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இது வந்து வெண்பொங்கலுக்கு, அது சக்கரை பொங்கலுக்கு. பொங்கலோ பொங்கு பொங்கலோ பொங்கு பொங்கலோ பொங்கு பொங்கலோ பொங்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கு பொங்கல். நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம். இப்போ அது கூட போட்டுக்கலாம். பொங்கிச்சு பானை. சக்கரை பொங்கல் தான் முன்னாடி பொங்கியிருக்கு. கம்மி பண்ணி பொங்கிச்சு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ரெண்டுமே கிழக்கு பக்கத்து தான் பொங்கியிருக்கு, நல்லா இருக்குது. வெண்பொங்கலுக்கும் அரிசி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுடலாம். இதை நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை அப்படி நசுக்கி வச்சுருக்கேன். நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் உப்பு மட்டும் தான் போட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இது பால் பொங்கல் தான். நம்ம வந்து இன்றைக்கி எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிட்லர் பொடி, இந்த பேர் வந்து பிட்லர் பொடி. அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா தனியா, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகா ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கொஞ்சமாக அரிசி போட்டுக்கலாம், சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் தனியாக வறுத்து எடுத்துருவோம். எல்லாத்தையும் ஒன்றா தான் பண்ண போகிறோம், ஆனால் அரிசி வறுக்காதில்ல, அதனால் தனியாக வறுக்கிறேன். இப்போ வந்து வெண்பொங்கல் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ இறக்கி வச்சிட்டோம்னா அது கட்டி ஆகிடும். இப்போ நல்லா வறுத்துட்டோம். பச்சரிசி தான் போட்டிருந்தேன், அதனால் வெள்ளையாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இதை நம்ம எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு வைக்க போகிறோம்னா அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய் கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். போட்டிருக்கேன் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் எல்லாமே அது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம். இது கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே வச்சுருக்கோம். அதில் சக்கரவரி கிழங்கு, குட்டி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, எல்லா கிழங்குமே இருக்குது இதில். இது எல்லாமே நம்ம போட்டு ஒரு காய் கூட்டு வைக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் பண்ணிட்டு போட்டுக்கலாம், கல் உப்பும் போட்டுக்கலாம். காய் எல்லாம் உப்பெல்லாம் ஏறும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ கம்மி பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது வேகட்டும். பொங்கல் ரெடி ஆகிட்டல, அதனால் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இறக்கி வச்சுட்டு ஏலக்காய் போட்டோம்னா நல்ல கமகமான வாசனையாக இருக்கும். அப்படியே தாளித்து கொட்டிட்டோம்னா அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆகிட்டு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடி நல்லா ரெடி பண்ணியாச்சு, பிட்லர் பொடி. இப்போ ஒரு தேங்காய் பத்தை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப தேங்காய் போடக்கூடாது, ஒரே மதன்னு இருக்கும். பெரிய அரைச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்து போச்சு. இந்த டைமில் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது போட்டுக்கலாம். ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இது வந்து நம்ம எப்போ எந்த பொரியல் பண்ணாலும் அதில் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பிட்லர் பொரியல் இது பேர். ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப வாசனை கமகமான்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது அம்மா வந்து ஊரில் பொங்கலுக்கு, வெண்பொங்கலுக்கு இந்த பொரியல் மட்டும்தான் பண்ணுவாங்க. சாம்பார்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ வடை வச்சுக்கலாம்.
வாழைக்காய் பொரியல் வச்சுக்கலாம். இதான் எல்லா காயும் போட்டு பிட்லர் பண்ணியிருக்கோம், அதையும் வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீஸு வெல்லம் வச்சுக்க போகிறோம் வெண்பொங்கல் மேலே. காக்கா கொண்டு சாப்பாடு வச்சுட்டு வந்துடலாம். இந்த வாட்டி வந்து பொங்கல் வந்து ரொம்ப சிம்பிளாக கொண்டாடிட்டோம். ஏன்னா எங்கள் பெரிய பொண்ணு வரல, எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு, நானே எங்கள் சின்ன பொண்ணு தான். அதனால் ரொம்ப சிம்பிளாக கீழே வச்சு பண்ணிட்டோம், மொட்டை மாடி போல். இந்த வாங்க சாப்பிட்லாம், பொங்கல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.